ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியில் வேதியியலில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். தட் இஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் கணக்கீடுகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் 3 பகுதிகளாக போட்டிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் யோர் 4th பார்ட். ஸோ மோலார் மாஸ் மோலார் வால்யூம் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். நீங்கள் செக் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அது வீடியோக்கான பிளேலிஸ்ட் தரேன், நீங்கள் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நவ் வி கேன் மூவ் டு கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Similar to mole concept, gram equivalent concept is also widely used in chemistry, especially in analytical chemistry. ஸோ வேதியியலில் குறிப்பாக பகுப்பாய்வு வேதியியலில். ஸோ அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகுப்பாய்வு வேதியியல். ஸோ இந்த பிரான்ச்சில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மோல் கோட்பாட்டினை போன்றே என்ன பண்ணுறாங்க, இந்த மோல் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. In the previous section, we have understood that mole concept is based on molecular mass. So, mole concept அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். And that is literally based on molecular mass. Similarly, gram equivalent concept is based on equivalent mass. கிராம் சமான நிறை கோட்பாடும் சமான நிறையினை அடிப்படையாக கொண்டது. அதாவது மோல் கான்செப்ட் எப்படி உங்களுக்கு மாலிகுலர் கான்செப்டோட ரிலேட் ஆகிருந்ததோ அதே மாதிரி கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் மாஸோட ரிலேட் ஆகி இருக்கும். அண்ட் அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். ஸோ நவ் ஐ எம் மூவிங் டு தி டெஃபினிஷன். Gram equivalent mass is defined as the mass of an element, compound or ion that combines or displaces 1.008 gram hydrogen or 8 gram oxygen or 35.5 gram chlorine. அப்படின்னா என்ன அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இந்த ரியாக்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது மூலமாகவே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த டெஃபினிஷனை உங்களுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பின்வரும் வினையினை கருதுக. Zinc plus H2SO4 gives ZnSO zinc sulfate plus H2 liberated. இதோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 1 mole of zinc பாருங்கள். இந்த 1 mole of zinc என்ன பண்ணுது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது, ஜிங்க் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போது நல்லா கவனிங்க, இங்கே ஜிங்க் அப்படிங்கிறது இந்த H2SO4 இருக்குது இல்லையா, இந்த H2SO4 இருந்து இந்த H2வை அது இந்த என்ன பண்ணுது, தூக்குது. இந்த H2வை அது தூக்கிட்டு என்ன ஆகுது, இந்த ஜிங்க்ன்றது இங்கே ரீப்ளேஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடில் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த H2வை தூக்கிட்டு இந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த இது ஆக்குப்பை பண்ணுது. ஸோ இன் திஸ் ரியாக்ஷன், இந்த இவ்வினையில் 1 மோல் துத்தநாகம், அதாவது 1 மோல் ஆஃப் ஜிங்க் என்ன பண்ணுது, 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல். 1 mole of zinc is nothing but zinc atom, but 1 mole of hydrogen molecule is nothing but 2 atoms, H2. So 1 mole of zinc-க்கான weight உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், that is 65.38 gram. அட்டாமிக் மாஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அண்ட் ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஹெச்சோட வெயிட் உங்களுக்கு தெரியும் 1.008, பட் திஸ் இஸ் H2. So what I need to do, I have to multiply this by 2. So what I will get, 2.016 will be my right answer. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா mass of zinc required to displace 1.008 gram of hydrogen. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை H2SO4 என்ன பண்ணுது, இந்த H2O அதை தூக்குது, அந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா தூக்குது இல்லையா. ஸோ 65.38 கிராம் என்ன பண்ணுது, அந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா H2 is nothing but 2.016 கிராமை தூக்குது. பட் எனக்கு என்ன தேவை, ஒரே ஒரு ஹெச்சை தூக்கிறதுக்கான வேல்யூ தான் இப்போ நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஹெச்சோட வேல்யூ என்னது, 1.008 கிராம். ஸோ இந்த 1.008 கிராமை தூக்கிறதுக்கு நான் இதை எவ்வளோ யூஸ் பண்ணணும், தட் இஸ் மை கொஸ்டின்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எது டிஸ்பிளேஸ் பண்ணுது அண்ட் எது டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிறத நான் ஃபஸ்ட்டில் எழுதிட்டு எனக்கு என்ன தேவை, ஒரே ஒரு ஹெச் தான் தேவை. அந்த ஒரே ஒரு ஹெச்சோட வெயிட் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். நான் வாட் ஹேப்பன்ஸ், 1s are 2s are. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, 65.38 which is divided by 2. While solving this you will get 32.69. இப்போ நான் டெஃபினிஷன் வரையறைக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா போகிறேன். Gram equivalent mass is defined as the mass of an element, compound or ion that combines or displaces 1.008 gram hydrogen, 8 gram oxygen or 35.5 gram chlorine. ஸோ இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டோட மாஸ். அது ஒரு எலமெண்ட்டோட மாஸாக இருக்கலாம், ஒரு காம்பவுண்டோட மாஸாக இருக்கலாம், ஒரு அயானோட மாஸாக இருக்கலாம், அது எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இதோட ஒன்று கம்பைன் ஆகணும், இல்லைனா அது தூக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், H2SO4 வந்து அந்த H2வை தூக்குது இல்லையா, தட் இஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுறதுனா அதை தூக்குறது. சம்டைம்ஸ் அது என்ன ஆகும், அதோட கம்பைன் ஆகும். ஸோ எவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு தெரியும், ஒரு ஹைட்ரஜனோட வெயிட் வந்துட்டு 1.008 கிராம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குளோரின், 35.5 கிராம் ஆஃப் குளோரின். பட் எவ்வளோ கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா 8 கிராம் கிடையாது, தட் இஸ் 16 கிராம். உங்களோட புக்கில் அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், தட் இஸ் நாட் 8 கிராம், தட் இஸ் 16 கிராம். 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 16 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.45 கிராம் குளோரின் இவற்றோடு ஒன்று சேரணும். இல்லை அப்படின்னா இவற்றை இடம்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம், ஒரு எலிமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சேர்மம், ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அயனி, ஒரு அயானாக இருக்கலாம். அந்த நிறை பேர் தான் என்ன சொல்லுவோம், கிராம் சமான நிறை. இந்த தமிழ் டெஃபினிஷனை இங்கிலீஷ் மீடியம் பசங்க கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிச்சிட்டாலே இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக எழுதலாம். ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்மளோட லாங்குவேஜ் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் யூ. ஸோ முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நம்ம ஃபைன் பண்ணோம், என்ன ஃபைன் பண்ணோம், 32.69 கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் நமக்கு கேட்குறது என்னது, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸுக்கு அதுக்கோட யூனிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், யூனிட் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இப்படி கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், 32.69. ஸோ அந்த 32.69 போட்டுட்டு அதோட யூனிட் என்னது, கிராம் ஈக்குவலன்ட் பவர் -1. இதுதான் வந்துட்டு அதோட யூனிட். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஈக்குவலன்ட் மாஸ் ஹேஸ் நோ யூனிட். ஸோ வெறும்னே இந்த ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி கிராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் என்னவா மாறிடும், கிராம் பர் ஈக்குவலன்ஸாக மாறிடும். ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் கிவன் யூ ஹியர். Based on the three references, namely hydrogen, oxygen and chlorine, it is not always possible to apply the above mentioned definition, which is based on three references, namely hydrogen, oxygen and chlorine, because we cannot conceive of reactions involving only with those three references. Therefore, a more useful expression used to calculate gram equivalent mass is given below. ஓகே, இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன் இதை வச்சு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒருவேளை இந்த 3 எலிமெண்ட்டோடு இல்லாமல் வேறு ஒரு எலிமெண்ட்டு பற்றி வந்தால் நீ என்ன பண்ணுவேன், ஏன்னா நம்மளுடைய இதில் 118 எலிமெண்ட் இருக்குது, அதில் இந்த 3 எலிமெண்ட்டு தான் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்போது வேறு சில எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் ஆகிய 3 அடிப்படையில் அமைந்துள்ள மேலே குறிப்பிட்டுள்ள வரையறையினை எப்போதும் பயன்படுத்த முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நாம் பயன்படுத்தலாம், ஆனால் எல்லா நேரமும் அதை என்னால் பயன்படுத்த முடியவே முடியாது. ஏனெனில் இந்த 3 வினைகள் நடைபெற வாய்ப்பில்லாத நேர்வுகள் நாம் அறிவோம். என்ன பண்ணலாம், நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஹைட்ரஜன், குளோரின் இல்லாமல். ஸோ எனவே கிராம் சமநிலை கணக்கிட பின்வரும் வாய்ப்பாடு பயனுள்ளதாக அமையும்.
ஸோ அதுக்கு என்னது? ஸோ தே ஹாவ் கிவன் யூ அ எக்ஸ்பிரஷன். கிராம் சமான நிறை. ஸோ கிராம் ஈக்குவலன்ஸ் மாஸை டினோட் பண்ணுற லெட்டர் என்னது? இ. இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. தே ஹாவ் கிவன் யூ ஹியர். ஸோ அந்த லெட்டர் என்னதுன்னா இ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் இங்கிலீஷ் மீடியம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தே ஹவ் கிவன் யூ தி ஃபார்முலா மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ஃபேக்டர். ஸோ கிராம் அப்படிங்கிறது டினோட் அ மாஸ், அது ஒரு மாஸை குறிக்குது. அதுதான் நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி மோலார் மாஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அண்ட் கீழே ஈக்குவலண்ட்காக நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் எழுதுகிறேன். இப்போ மோலார் மாஸோட எனக்கு யூனிட் தெரியும், என்னது? கிராம் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி இதுக்கு எனக்கு யூனிட் தெரியும், ஈக்குவலண்ட் மோல் இன்வர்ஸ். இப்போ உனக்கு என்ன ஆகும்னா, இந்த மோல் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே கிராம் இருக்கும். இந்த ஈக்குவலண்ட் என்ன ஆகிடும், மேலே வரதுனால கிராம் ஈக்குவலண்ட் பவர் -1. அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, தே ஹவ் கிவன் யூ ஆஸ் யூனிட். சரி, on the basis of the above expression, let us classify chemical entities and find out the formula for calculating equivalent mass in the table below. மேற்கண்டுள்ள கூற்றினை பயன்படுத்தி வேதி உட்பொருட்களை நாம் வகைப்படுத்துவதுடன் பின்வரும் அட்டவணையில் அவற்றின் சமான நிறையினை கண்டறிய உதவும் வாய்ப்பாட்டினை பார்ப்போம். ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேபிள் பார்க்கலாம். அண்ட் இந்த டேபிள் என்ன பொறுத்த வரையில் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் ஹையர் கிளாஸஸ். ஸோ அதுக்கான ஹெட்டிங் நம்ம பார்த்துடலாம். ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்ஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆசிட்னா அமிலம், பேஸ்னா காரம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றி, ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கி, சமான நிறையினை கணக்கிடுதல். ஸோ கணக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் என்டிட்டி, வேதி உட்பொருள். நான் என்ன பண்ணுறேன்னா ஆசிட்ஸ் எடுத்துக்கிறேன், தட் இஸ் அமிலங்கள். அடுத்தது பேசஸ் எடுத்துக்கிறேன், அதாவது காரங்கள். அடுத்தது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஆக்சிஜன் ஏற்றி, இல்லைனா ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஆக்சிஜன் ஒடுக்கி. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் மூவிங் ஆன் டு தி ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர், தட் இஸ் பெசிசிட்டி. ஸோ ஆசிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் வந்துட்டு பெசிசிட்டி. சரியா? இதே நான் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட கேரக்டர் அசிடிட்டி. அசிடிட்டி வருதா, அப்போ உடனே ஈனோ சாப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட வயிற்று எரிச்சலாக இருந்தால் தட் இஸ் செட் டு பி ஆசிடிட்டி. ஸோ அந்த அசிடிட்டியில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஸை ஆட் பண்ண உடனே உங்களோட ஆசிட் என்ன ஆகிடும், நியூட்ரலைஸ் செய்யப்படும். 6 நொடிகளில் தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட மீனிங் என்னது, இதுதான் அதோட மீனிங். ஓகே, நான் இப்போது லெசனுக்குள்ளே வரேன். இப்போது ஆசிட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெசிசிட்டி இருக்கும். அதே மாதிரி பேஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு அசிடிட்டி. ஏன்னா ஆசிட்னா பேஸ்னால் உங்களுக்கு என்ன ஒரு அசிடிட்டி தான் இருக்கும். இந்த ஒரு ஃபார்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. ஸோ H+ அயான் எவ்வளோ இருக்கோ அதான் நான் என்ன சொல்வேன், ஆசிட்னு சொல்வேன். பேஸ் அப்படின்னா என்னது, தட் இஸ் OH-. ஸோ H+ஆக இருந்ததுன்னா அதை ஆசிட்னு சொல்லுவேன், பேஸாக இருந்தால் அதை என்ன சொல்லுவேன், OH- இருக்கணும். ஸோ number of moles of ionizable H+ ions present in 1 mole of the acid. அதாவது 1 mole அமிலத்தில் உள்ள அயனியுறும் H+ அயனின் மோல்களின் எண்ணிக்கை. ஸோ அயோனைசபிள் H+ அயான்ஸ் எங்கே இருக்குது, 1 mole ஆஃப் த ஆசிட் இருக்குன்னு நான் சொல்லுவேன், பெசிசிட்டின்னு சொல்லுவேன். அப்போ அசிடிட்டினா என்னது, ஆஸ் யூஷுவல் 1 mole காரத்தில் 1 mole பேஸில் காணப்படும் அயனைசிங் OH- அயான் என்ன சொல்வேன், அதோட எண்ணிக்கை தான் நான் என்ன சொல்வேன், அசிடிட்டின்னு சொல்லுவேன். ஸோ அசிடிட்டி அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கோங்க, பெசிசிட்டி எனக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆசிட்ஸ் பொசஸ் டேஷ், அசிடிட்டி பேசிட்னா நீங்கள் என்ன பண்ணோம், பெசிசிட்டி தான் நீங்கள் எழுதணும், கன்ஃபியூஷனில் மாற்றி எழுதாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அதோட ஃபார்முலா என்னது, மோலார் மாஸ் ஆஃப் தி ஆசிட். இதுக்கு மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ், அதை நான் எழுதுகிறேன். ஆசிட்டுக்கு என்ன வரணும், பெசிசிட்டி வரணும், பேஸுக்கு அசிடிட்டி வரணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட் டிவைடட் பை பெசிசிட்டி ஆஃப் தி ஆசிட். இங்கே மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் தி பேஸ்.
அதாவது அமிலத்தின் மோலார் நிறை பை அமிலத்தின் காரத்துவம். இங்கே உங்களுக்கு என்ன ஆகுது? காரத்தின் மோலார் நிறை டிவைடட் பை காரத்தின் அமிலத்துவம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஐம் மூவிங் டு எக்ஸாம்பிள். சம் சால்வ் பண்ணோம்ல கெமிஸ்ட்ரியில், சால்வ் பண்ணிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ H2SO4ஓட கிராம் ஈக்குவலன்ஸை நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஐ எம் கோயிங் டு மூவ் ஆன் டு தி ஃபார்முலா. ஃபார்முலா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மோலார் மாஸ் ஆஃப் தி ஆசிட் விச் இஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. ஃபர்ஸ்ட் பெசிசிட்டி பார்க்குறேன், அதாவது எவ்வளவு H+ அயான் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ இந்த H2SO4 நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 1 செகண்ட். எஸ், H2SO4 நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? யூ ஹாவ் 2H+, சரியா, ப்ளஸ் SO4 2-. இதுதான் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எத்தனை H+ இருக்குது? 2 H+ இருக்குது. அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னது ஃபார்முலா? பெசிசிட்டி ஆஃப் தி ஆசிட், அதாவது ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். ஈக்குவலன்ஸுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துட்டோம். ஈக்குவலன்ட் மோல் பவர் -1. அதான் நான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் இல்லையா? அதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது H2SO4 மோலார் நிறை, அதாவது மோலார் மாஸ் ஆஃப் H2SO4. இது ரொம்ப ஈஸி. ஹைட்ரஜன் நம்ம 1 எடுத்துக்குவோம். அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2, ஒரே ஒரு சல்ஃபர், 2 ஹைட்ரஜனுக்கு 2, சல்ஃபர் 1 தான். அப்போ 16 × 1 16, அண்ட் ஆக்சிஜன் மொத்தம் 4. அப்போ 4 × 16 64. சல்ஃபருக்கு 32. சரியா? இப்போ சல்ஃபருக்கு 32 வரும். ஸோ while adding all this உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 98 உங்களுக்கு கிடைக்கும். அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 98 கிராம் மோல் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? H2SO4ஓட கிராம் ஈக்குவல் மாஸ் ஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட், தட் இஸ் 98 கிராம் மோல் இன்வர்ஸ், தட் இஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. என்ன பார்த்தோம்? 2 ஈக்குவலன்ட் மோல் இன்வர்ஸ். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும், அண்ட் இது 48 வரும் உங்களுக்கு. ஸோ 48 கிராம் ஈக்குவலன்ட் பவர் -1. அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 48 கிடையாது, 49 கிராம் பர் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐ மூவிங் டு KOH ஓட அசிட்டி பார்க்க போகிறேன். KOHன் அமிலத்துவம். ஸோ அதோட அமிலத்துவம் என்னது? KOH can be splitted as K+ + OH-. அதாச்சும் இதோட பேஸ் இல்லையா? பேஸ் என்ன பண்ண? OH- பார்க்கணும். எவ்வளோ OH- இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ அது 1 ஈக்குவலண்ட் மோல் பவர் -1. மோலார் மாஸ் என்னது? ஒரு Kக்கு 19, அண்ட் ஒரு Oக்கு 16, ஒரு Hக்கு 1. while adding all this உங்களுக்கு என்ன ஆகும்? 1 செகண்ட் 39 உங்களுக்கு while adding all this உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு 56ன்னு கிடைக்கும். ஸோ தட்ஸ் வாட். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 56 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ஈக்குவலண்ட் மோல் இன்வர்ஸ். சால்வ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? கடைசியில் 56 கிராம் ஈக்குவலண்ட் பவர் -1 உங்களுக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். அடுத்தது ஐ எம் மூவிங் டு தி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஆக்சிஜனேற்றி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் 1 மோல் வினைப்பொருள் ஏற்கும் அல்லது இழக்கும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. Number of moles of electrons gained or lost by 1 mole of the reagent during redox reaction. முதல்ல ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன? This is oxidation, this is reduction. ஆக்சிடேஷனால என்னது? O2, addition of O2, சரியா? and removal of hydrogen. ஆக்சிடேஷன் அப்படின்னா addition of O2, removal of hydrogen, அதுக்கப்புறம் loss of electron என்ன ஆகும்? லாஸ் ஆகும். இதே நீங்கள் ரிடக்ஷனுக்கு வந்தீங்கன்னா removal of oxygen, addition of hydrogen, gain of electron. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னது? எந்த ஒரு பொருள்
ஆக்சிடேஷன் நடக்க ஹெல்ப் பண்ணுறதோ அது ஆக்சிடேஷன் ரேஜெண்ட். எந்த ஒரு பொருள் ரிடக்ஷனை ஏற்படுத்த ட்ரை பண்ணுதோ அது ரெடியூசிங் ஏஜெண்ட். ஸோ அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மோலார் மாஸ் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜெண்ட் டிவைடட் பை எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு இல்லை எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சரியா? பட் இதை நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லி முடிச்சிடுறேன். பட் இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு KMnO4ஓட மோலார் மாஸ் நான் ஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். இப்போ இதோட ஃபைன் பண்ணுறீங்க. அப்போது பொட்டாசியத்துக்கு 39, மேங்கனீஸ்க்கு 55, ஒரு ஓக்கு 16, 4 ஓக்கு 64 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 158 உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தது ரியாக்ஷன் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் உங்களோட ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 5 எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, போகும்போது கெயின் பண்ணிக்குது. ஸோ தேட் இதோட மோலார் மாஸ் 158 அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் இஸ் 5. ஸோ while solving this what happened, you will get 31.6. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த லெசன் முடிகிறப்போ இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடியும். இந்த லெசன் முடிகிறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு என்ன பண்ணாங்க, இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த லெசன் முடியும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனை பற்றி உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ அதுக்கப்போ நாம் என்ன பண்ணலாம், அதாவது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனும் சரியா? அப்போ இந்த லெசன் முடியும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனை பற்றி பேசுவாங்க. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலான்னா இனி வரக்கூடியதை நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாங்கிறது தான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி கொடுத்துட்டாங்க, mole concept requires a balanced chemical reaction to find out the மோல் கோட்பாட்டினை பயன்படுத்தி ஒரு வேதிவினையில் ஈடுபடும் வினைப்பொருட்களின் அளவினை கண்டறிய அவ்வினையின் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு தேவைப்படுகிறது. ஸோ மோல் கான்செப்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, இந்த கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது எடுத்துக்குது. ஆனால் இந்த கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு யூஸும் கிடையாது. We prefer to use mole concept for non-redox reactions. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போது ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ரியாக்ஷன் இல்லையா? ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னது, இது ஒரு ரியாக்ஷன். இப்போது இந்த ரிடக்ஷனில் இருந்து RE மட்டும் எடுங்க, RET இந்த ரெட் அப்படியே எடுத்துருங்க. இந்த ஆக்சிடேஷன் OX மட்டும் எடுங்க. என்ன ஆகுது, யூ கெட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்படின்னா என்னது, எந்த ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்குது ரிடக்ஷனும் நடக்குதோ அதுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் யூஸ் ஆகுது. மற்றபடி மற்ற ரியாக்ஷனுக்கு நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு மோல் கான்செப்டே போதும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. If we know the equivalent mass of KMnO4, ஸோ KMnO4ஓட ஈக்குவலன்ட் மாஸ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அண்ட் anhydrous ferrous sulfate, நீரற்ற ஃபெரஸ் சல்ஃபேட்டோட இது ரெண்டுத்தோட நமக்கு ஈக்குவலன்ட் மாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா வித்தவுட் ரைட்டிங் பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், ஸோ ஒரு பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை இந்த மாதிரி எழுதாமலேயே நான் என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். 31.6 கிராம் ஆஃப் KMnO4 என்ன ஆகும், ரியாக்ட்ஸ் வித் 152 கிராம் ஆஃப் FeSO4. எப்படி சொல்கிறேன், இங்கே நாம் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், இதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், 31.6 கிராம் இதை பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த Feயோட மாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, FeSO4ஓட மாஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு கிராம் ஈக்குவலன்ட் நான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதி தான் நான் ஃபைன் பண்ணணும். ஏன்னா இது இப்போ நீங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மொத்தம் எத்தனை MnO4 இருக்குது, KMnO4 இருக்குது, 2 KMnO4 இருக்குது. ஒரு KMnO4 வேல்யூ என்னது 158. அப்போ ரெண்டுத்துக்கு வேல்யூ 316. அதே மாதிரி உங்களுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 இருக்குது.
ஒரு FeSO4க்கு 152. அப்போ 10 FeSO4க்கு 1520. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 1520 டிவைடட் பை 316. ஆனால் உங்களுக்கு என்ன தேவை, இது மட்டும்தான் தேவை, 31.6 தான் தேவை. அப்போ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இது 1s are, இது 10s are, அண்ட் இது 1 டைம், இது 1 டைம். அப்போ உங்களுக்கு 152 கிராம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனை நான் எழுதினா மட்டும்தான் என்னால் எவ்வளவு ரியாக்ட் ஆகுதுன்றதை ஃபைன் பண்ண முடியும். ஆனால் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை வச்சு நான் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படி சுற்றி வளைச்சி வரதை நாங்கள் டேரெக்டாகவே ஸ்ட்ரைட்டாகவே எங்களால் ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் we are moving to the very much important topic, empirical formula and molecular formula. எளிய விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகே, empirical formula, molecular formula. Elemental analysis of a compound gives the mass percentage of atoms present in the compound. Using the mass percentage, we can determine the empirical formula of the compound. Molecular formula of the compound can be arrived at from the empirical formula using the molar mass of the compound. இதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன, 10th படிச்சிருப்பீங்க, C6H12O6. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எழுதுவீங்க. அதாவது என்ன ஃபார்முலா இதோ, இது வந்து ரேஷியோ வந்துட்டு 6:12:6. இதை நீங்கள் சிம்பிளஸ்ட்டாக எழுதினா எப்படி எழுதுவீங்க, 1:2:1. அதாவது CH2O இதான் என்னது, குளுக்கோஸோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா இல்லையா? ஸோ இருக்கிறத அப்படியே எழுதுனா அது மாலிகுலர் ஃபார்முலா, மூலக்கூறு வாய்ப்பாடு. அதையே ரேஷியோவில் கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா அதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. சிம்பிளாக சொல்லலாம் இந்த விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறத அப்படியே கொடுத்தாங்கன்னா அது மாலிகுலர் ஃபார்முலா. அதை நீங்கள் கட் பண்ணி ஷார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. தனிமங்களை கண்டறியும் ஆய்வின் மூலம் ஒரு சேர்மத்தில் அடங்கியுள்ள தனிமங்களின் நிறை சதவீதத்தினை கண்டறியலாம். ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை ஃபைன் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு எலமெண்ட் அந்த காம்பவுண்டில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். இந்த நிறை சதவீதத்தினை பயன்படுத்தி நாம் எளிய விகித வாய்ப்பாட்டினை என்ன பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்த மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது எழுதலாம். அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னது, எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக என்னால் மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறத எழுத முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா பற்றி கொடுத்துருக்காங்க. Empirical formula of a compound is the formula written with the simplest ratio of the number of different atoms present in one molecule of the compound as subscript to the atomic symbol. அதாவது என்ன பண்ணுறாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதாவது குளுக்கோஸோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது, CH2O இல்லையா? இதில் இட் இஸ் அ ஃபார்முலா ரிட்டன் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம். கரெக்டாக என்ன, இது எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதில் உங்களுக்கு எத்தனை ஆட்டம் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் உங்களுக்கு எதில் இருக்குது, ஒரே ஒரு மாலிக்யூலில் இருக்குது. அண்ட் இதை உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரிப்ட் ஃபார்மில், அதாவது அந்த எலிமெண்ட்டு கீழே என்ன பண்ணுறாங்க, இத்தனை ஆட்டம் இருக்குது, இத்தனை எலிமெண்ட் இருக்குன்றதை அவங்க என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. Molecular formula of a compound is the formula written with the actual number. So molecular formulaங்கிறது என்னது, C6H12O6. உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குதோ அதை உள்ளபடியே என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க. அது மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது அதை கட் பண்ணி ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எழுதுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் we can move to the ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அஸ்டிக் ஆசிட். அதோட ஃபார்முலா என்னது, C2H4O2. இதை எழுதுங்க. இப்போது 2:4:2 ஷார்ட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1:2:1. அப்போ இதை என்ன பண்ணலாம், CH2Oன்னு எழுதலாமா? அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே CH2Oன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போனா டிட்டர்மினேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃப்ரம் எலிமெண்டல் அனலைசிஸ் டேட்டா. ஸோ தட் தனிமங்களை கண்டறியும் பகுப்பாய்வு தரவுகளிலிருந்து எளிய விகித வாய்ப்பாட்டினை தீர்மானித்தல். ஸோ இதுக்கு உங்களுக்கு சில ஸ்டேஜஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜஸை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, முதலாமல் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம்.
அந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸை பற்றி பெருசாக நான் சொல்ல வேண்டியது இல்லை. உங்களுக்கே என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். An acid found in tamarind on analysis shows the following percentage composition. ஸோ tamarind இருக்குது, அதாவது புளி சொல்லுவோம்ல, நம்ம சமைக்கிற புளி சொல்லுவோம்ல, அந்த tamarind ஆசிட்டில் தமிழில் பார்க்கலாம் நம்ம புளியில் காணப்படும் ஒரு அமிலம். ஸோ tamarind இருக்கக்கூடிய ஒரு ஆசிடோட காம்போசிஷன் எவ்வளோ இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புளியில் வந்துட்டு கார்பன் வந்துட்டு அங்கே அந்த புளியில் ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட்டில் கார்பனோட பர்சன்டேஜ் 32 இருக்குது, ஹைட்ரஜன் 4% இருக்குது, அண்ட் ஆக்சிஜன் 64% இருக்குது. இப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்ம்லாம் என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்றத பாருங்கள். ஸோ தே ஹவ் கிவன் யூ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எடுத்து எழுதுருங்க. அதோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? எஸ், 32, 4, 64 அதோட சதவீதம். அடுத்தது மோலார் மாஸ். இப்போ கார்பனோட மாஸ் என்னது 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஓகேவா? இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை. இதை எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் எவ்வளோ கிராம், எவ்வளோ மாசு, இதை ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணால் போதும். அப்போ பர்சன்டேஜுங்கிறது 32 அண்ட் இந்த கிராமுங்கிறது 12. அப்போ அதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2.66. அதே மாதிரி 4 / 1 4, 64 / 16 4 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு நல்லா கவனிங்க. 2.66 கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த மூணுத்தில் எது இருக்கிறதுல ரொம்ப 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 லெஸ் வேல்யூ? எது லெஸ் வேல்யூ? 2.66 தான் லெஸ் வேல்யூ இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே 2.6 டிவைட் பண்ணணும். முதல்ல இதை 2.66 / 2.66. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, யூ வில் கெட் 1 இல்லையா? அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4. அடுத்தது ஹைட்ரஜனுக்குள்ளே போகணும். ஹைட்ரஜன் உங்களுக்கு என்னது 4. அப்போ 4 நீங்கள் 2.6 உங்களுக்கு டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 1.5 கிடைக்கும். அடுத்தது யூ ஹாவ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எவ்வளோ 64. அந்த 64 நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதே 1.5 தான் கிடைக்கும். நீங்கள் டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஒன்று கிடைக்குது, இன்னொன்று 1.5, இன்னொன்று 1.5 கிடைக்குது. எப்பயுமே கார்பன் 1 இருக்குது, ஹைட்ரஜன் 2.4 இருக்குது, ஆக்சிஜன் 3.3 இருக்குது. இப்படி நீங்கள் எழுதக்கூடாது. எதை எழுதினாலும் ஒரு ஹோல் நம்பரில் தான் நீங்கள் எழுதணும். ஹோல் நம்பர் அப்படிங்கிறது என்ன, ஃப்ராக்ஷனில் வராமல் இருக்கணும். இப்போ ஹோல் நம்பர்னால் நீங்கள் இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹோல் நம்பர் வரும். இப்போ நீங்கள் 1 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இதே தான் வரும். இதை 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், 1 × 2 2, 1.5 × 2 3, 1.5 × 3 2 3 அப்படி வந்துடும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது என்னது, C இருக்குது, H இருக்குது, O இருக்குது. மொத்தம் எத்தனை கார்பன், 2 கார்பன். அப்போ 2. எத்தனை ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன். எத்தனை ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன். அப்போது அந்த டாமரின்ல இருக்கக்கூடிய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது, C2H3O3. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இருக்கிற எலிமெண்ட்டை எழுதுகிறேன், அப்புறம் அந்த எலிமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு எழுதுகிறேன், அண்ட் ஒரு எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ், மோலார் மாஸ் எழுதுகிறேன், அண்ட் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் வர்றது எழுதுகிறேன். இந்த மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதை வச்சு திரும்ப கிடைச்ச ஆன்சரையும் நான் வச்சு டிவைட் பண்ணி எழுதுகிறேன். ஒருவேளை இங்கே உங்களுக்கு 1 2 3ன்னு கிடச்சா நீங்கள் விட்டுடலாம். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிறதே ஹோல் நம்பரில் கிடச்சிது அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிறது எந்த ஒரு டெசிமல் பாயிண்டில் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் போதே ஹோல் நம்பரில் கிடச்சுன்னா என்ன பண்ணிடலாம், அசால்ட்டாக விட்டுடலாம். ஒருவேளை 2.5 1 3 இந்த மாதிரி கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இந்த நம்பர் கிடச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், C2H3O3 அதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வினிகர். ஸோ வினிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரெசென்ட் இன் வினிகர். ஸோ வினிகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது 40%, இது 6.6%, இது 53.4%. கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனோடது 1, ஆக்சிஜனோடது 16. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, 40 / 12
3.3, 6.6 divided by 1, 6.6. இது ரெண்டு டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3.3 கிடைக்குது. இப்போ இதில் இது ரொம்ப கம்மியான வேல்யூ 3.3 ரொம்ப கம்மியான வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் 3.3 டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 1, 2, 1. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துருச்சு? ஹோல் நம்பராகவே வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் எதுவுமே டிவைட் பண்ண வேண்டிய எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்? என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதலாம். அப்போது மொத்தம் உங்களுக்கு ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். திஸ் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். நம்ம குளுக்கோஸாக இந்த ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் என்னது இருக்குது. ஸோ இதுவும் அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஒருவேளை குளுக்கோஸாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், வேறு ஒரு எலிமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த ஆசிடும் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு ஆசிட் பார்த்தீங்க, அஸ்டிக் ஆசிட். ஸோ அந்த அஸ்டிக் ஆசிட் உங்களுக்கு எப்படி தான் இருக்குது? இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? இப்படி வந்தாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டெப்ஸை சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க? பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கொஷினை வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு வரும்போதே இந்த பர்சன்டேஜ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த மோலார் மாஸ் இருக்கும். இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டிரைவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது? ஹோல் நம்பராக கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஒன்லி இஃப் நெசசரி, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் செஞ்சால் போதும். சரியா? ஸோ இதோட உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது முடியுது. நான் சும்மா ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். ஸோ முதல்ல உங்களுக்கு கொஸ்டின் எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கொடுப்பாங்க அண்ட் என்னென்ன எலிமெண்ட்டுங்கிறத கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரியும் இந்த எலிமெண்ட்டோட மாஸ் என்னன்றது. அதுக்கு அடுத்தது இதை எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி எது இருக்கிறது ரொம்ப கம்மியான வேல்யூவோ அதை வச்சு நீங்கள் திரும்ப கிடைச்ச ஆன்சர்லாம் டிவைட் பண்ணி ஹோல் நம்பரில் கிடைச்சதுன்னா ஆன்சரை எழுதிடுங்க. ஹோல் நம்பரில் கிடைக்கலனா அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆன்சரில் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது நாம் என்ன பண்ணலான்னா மாலிகுலர் மாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் is a whole number multiple of the empirical formula. The whole number can be calculated from the molar mass of the compound using the following expression. இதை நான் சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடுறேன். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 5 இது கொடுத்துட்றாங்க, 5 காம்பவுண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அசிட்டிக் ஆசிட், அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதுக்கு அடுத்தது லாக்டிக் ஆசிட், அதுக்கு அடுத்தது டார்டாரிக் ஆசிட், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பென்சின். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. எஸ், நவ் ஐ ஹேவ். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அசிட்டிக் ஆசிடோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? CH2O. இதோட மோலார் மாஸ். இப்போ அசிட்டிக் ஆசிட்னு எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லணும், இப்போ வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்? நீங்கள் என்ன சொல்லணும்? 60 அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ CO2ஓட மோலார் மாஸ் தான் நீங்கள் ஸ்ட்ரக்குன்னு சொல்லுவீங்க, 44 கிராம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது அசிட்டிக் ஆசிடோட மோலார் மாஸ் எவ்வளோ? 60. பட் உங்களுக்கு என்ன இப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்னா என்னது? இப்போ CH2 எடுத்திங்கன்னா கார்பன் ஒன்றே இருக்குது 12, ஆக்சிஜன் ஒன்றே இருக்குது 16, ஹைட்ரஜனுக்கு 2 இருக்குது, அப்போது 2. அப்போ டோட்டலி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30ங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போது ஒரிஜினல் மாஸையும் இந்த எம்பிரிக்கல் மாஸையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் தான் ஹோல் நம்பர். தட் நம்பர் இஸ் செட் டு பி ஹோல் நம்பர். அந்த முழு எண் அப்படிங்கிறது என்னது? மோலார் மாஸ், சேர்மத்தின் மோலார் நிறை, which is divided by empirical formula mass. That's what they will be given here. Molar mass of the compound which is divided by calculated empirical formula mass. நீங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்து இன்னும் புரியும். ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதை நீங்கள் எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்துட்டு இதுதான். ஹைட்ரஜன் பெராக்சைடோட மாஸ் நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். அது வந்துட்டு 34. அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்துட்டு என்னது? ஹெச் வந்துட்டு 1, ஆக்சிஜன் வந்துட்டு 16. அப்போ மொத்தம் எவ்வளோ? 17. அப்போ 34 70 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இதே நீங்கள் லாக்டிக் ஆசிட் எடுத்தால் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட மோலார் மாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதோட எம்பிரிக்கல் மாஸ் வந்து இங்கே இதை வச்சு நீங்கள் CH2O வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் 30ன்றதை ஃபைன் பண்ணலாம். அண்ட் ஒரிஜினல் மாஸ் 90, இந்த மாஸ் 30. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் 5த்துக்கும் போட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் எம்பிரிக்கல் இப்போ இதோட அசிட்டிக் ஆசிடோட எம்பிரிக்கல் ஃபார்முலானது CH2O இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அதாவது இந்த ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் C2H4O2. இதுதான் வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இப்போ நான் டார்டாரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது C2H3O3. இப்போது இதோட ஹோல் நம்பர் என்னது 2 இல்லையா? அப்போது இது வந்துட்டு இதோட மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு எப்படி இருக்கும் C4H6O6ஆக இருக்கும். அதாவது இந்த பிங்க் கலரில் இருக்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலாவாக இருக்கும். அண்ட் இந்த இதில் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் மாலிகுலார் ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க C6H12O6. this will be your molecular formula. CH2O will be your empirical formula. இதுதான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ the definition they have given is அதாவது உதாரணம் நம்ம பார்த்துக்கலாம். molecular formula of compound is a whole number. ஸோ அந்த empirical formula இருக்குல்ல அதோடு நீங்கள் ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிடும். அண்ட் இந்த ஹோல் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணுறதா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தே ஹவ் கிவன் யூ another எக்ஸாம்பிள். 2 organic compounds 1% in vinegar. சரியா? அதோட மோலார் மாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. another present in sour milk. find the molecular formula அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ என்னன்றதெல்லாம் கவனிங்க. 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 1%. ஸோ 2 ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. ஒன்று வினிகரில் இருக்குது, இன்னொன்று சோர் மில்க் ஒரு புளிப்பான ஒரு பால் இருக்குது. ரெண்டுத்துக்குமே என்னது ஒரே மாஸ் காம்போசிஷன் தான். ஸோ இதுக்கு என்ன மாஸ் காம்போசிஷனோ அதுக்கும் அதே மாஸ் காம்போசிஷன் தான். தேர் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆர் த சேம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே மாஸ் காம்போசிஷனாக இருந்தால் என்ன இருக்கும் அது ரெண்டுத்தோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவுமே சேமாக தான் இருக்கும். அப்போது என்னவாக இருக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O. இந்த கொஸ்டினை நீங்கள் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் உத்து நோக்குனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. எங்கே பார்த்துருக்கோம் ப்ராப்ளம் நம்பர் 2. எஸ், இங்கே பார்த்துருக்கோம். அதே 40 அதே இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக CH2O. அண்ட் இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 30 g/mol அப்படின்னு கிடைக்கும். சரியா? அண்ட் இது நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். அண்ட் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ உங்களுக்கு 2 இது கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்துட்டு 60 கிராம் சொல்லியிருந்தாங்க, 60 g/mol சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்துட்டு 90 g/mol சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து எவ்வளோ 30 தான். அப்போது இதுக்கு ஹோல் நம்பர் 2ஆக இருக்கும், இதுக்கு ஹோல் நம்பர் 3ஆக இருக்கும். அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. சேம் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடச்சிதுன்னா அது அசிட்டிக் ஆசிட், 3ஆல் மல்டிப்ளை கிடச்சின்னா உங்களுக்கு என்னது அது வந்துட்டு லாக்டிக் ஆசிட். சரியா? ஸோ அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாய்கியோமெட்ரி. ஸோ இந்த ஸ்டாய்கியோமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி பேசுகிறது தான் உங்களுக்கு என்னது ஸ்டாய்கியோமெட்ரி. அண்ட் இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா இனி வர கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.